கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சுகமா இருக்கிறீங்களா? நீங்கள் சுகமா இருக்க வேண்டும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். நீங்களும் உங்கள் குடும்பமும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவேதான் இந்த செய்தியை நீங்கள் கேட்பதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்க. ஆகையினால் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் விசேஷமா நம்முடைய சால்வேஷன் ட்ரூ காஸ்பல் ஈஸி சபையில தினந்தோறும் ஜெபித்து வருகிறோம். ஆகவே நிச்சயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இன்னைக்கு கூட ஏதோ ஒரு தேவைக்காக ஜெபிக்கிறீங்கல்ல, இன்னைக்கு நீங்க உங்க வேண்டுதல்ல உங்களுக்கு அற்புதம் நடக்கணும். நீங்க போகிற காரியத்துல ஜெயத்தை உண்டாக்கணும். ஒருவேளை கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். அதே போல பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கு ஆயத்தமாயிட்டிருக்கீங்களா? கட்டாயம் தெய்வன் உங்களுக்கு உதவி செய்வார். ஒருவேளை படித்த பிள்ளைகள் வேலைக்காக தேடிட்டீங்களா? கவலைப்படாதீங்க, கட்டாயம் உங்களுக்கு முன்பாக கத்த சென்று எந்த கம்பெனியில நீங்க வேலைக்கு நீங்கள் சேர வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த கம்பெனி உங்களுக்கு வேலை நிச்சயம் கிடைக்கும். அதே போல வியாபாரம் செய்கிறவர்கள் மிகுந்த சோர்ந்து போயிருக்கீங்களா? ஐயோ, வியாபாரத்துல ஏகப்பட்ட நஷ்டம், நான் செய்வதெல்லாமே நஷ்டமாய் போகிறது, இனி எந்த வியாபாரத்தை செய்வது? நிறைய வியாபாரம் செய்து பார்த்தாச்சு, எனக்கு ஒன்றுமே வாய்க்கவே இல்லை. கலங்குறீங்களா? கவலைப்படாதீங்க, நண்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் வியாபாரத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தவனை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். பயப்படாதீங்க, வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, இங்கே ஒரு பக்தன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பாருங்க, சங்கீதம் 30ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்துல அவர் தன்னுடைய அங்கலாய்ப்பை வெளிப்படுத்தி சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு? என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர் என்று சொல்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புலம்பல்னா என்னங்க? ஏகப்பட்ட நஷ்டம் பிரதர், நான் எங்க போனாலும் எனக்கு ஒரு வெற்றியே கிடைக்கல, ஐயோ நான் என்ன செய்யுது, யாரையுமே நம்ப முடியல, எங்க போனாலும் தோல்வி, எங்க போனாலும் வேதனை, எங்க போனாலும் கஷ்டம்னு சொல்லிட்டு இப்படி புலம்பிட்டே இருப்பாங்க பாத்தியா? அதுக்கு பேர் தாங்க தாவீதுடைய வாழ்க்கையில கூட இந்த புலம்பல் அதிகமா இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தாவீது வாழ்க்கை வரலாறு நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தாவீது ஏராளமான பிரச்சனைகளை அவர் சந்தித்தார் என்று வேதத்துல சொல்றது. ஆனாலும் பிறகு எப்படி தாவீதுடைய புலம்பல் மாறினதுன்னு சொல்லிட்டு அந்த கேள்வி வருத்தானுங்களே. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தாவீது நல்ல கர்த்தரை தெரிந்து கொண்டார். தாவீது நல்ல பங்கை தெரிந்து கொண்டதாலே கர்த்தரை மாத்திரம் சார்ந்து ஜீவிக்க ஆரம்பித்தார். அப்ப கர்த்தரை பிடித்து கொண்டதால் என்ன நடந்தது? கர்த்தர் அவருடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார். அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதரனை சகோதரியே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் இன்றைக்கு கர்த்தர் மாற்றுவார். எத்தனையோ வருஷங்களாய் தொடர்ந்து நான் கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு விடுதலையே இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை வருங்க. விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. தாவீதுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றின ஆண்டவர் உங்களுடைய துக்கத்தையும் சந்தோஷமும் மாற்றுவார். உங்கள் புலம்பலையும் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பு பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிறேன் இந்த அன்பு பிள்ளைகளுக்காய் அடிமை ஊழியக்காரன் நான் ஜெபிக்கிறேன். இயேசு சாமி, தாவீதுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினது போல இதோ என்னோடு இணைந்து ஜெபிக்கிறேன் இந்த அன்பு சகோதரனுக்காய் சகோதரிக்காய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இவருடைய புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவீராக. நம்முடைய பிள்ளையுடைய கண்ணீரை துடைத்தருளும். நம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற காலத்துல வெற்றியை தாரும். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் இயேசுவின் நாமத்தில். நம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே ஒரு அதிசயத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் பரிசுத்த நாமமாகிய இயேசு என்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, உங்களுக்காய் ஜெபித்திருக்கிற அற்புதங்களை எதிர்பாருங்க. நீங்க பெற்றுக்கொண்ட அற்புதங்களை கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மொபைல் நம்பரை தயவு செய்து கமெண்ட்ல தெரிவிக்க முடியும். உங்கள் அன்பை கேட்கிறேன். பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரிவிக்கும் போது நாங்கள் உங்கள் நிமித்தமாய் சேர்ந்து கர்த்தரை மகிழ்ப்படுறதுக்கு மிக பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் கொடுக்கிற பதில்களை உங்கள் வாட்ஸ்அப்புக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். God bless you.